அதில் விஜய்க்கு பிடிச்ச டைட்டில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. நாளைக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபைட் சீக்வன்ஸு ஒரு 3 நாள் நடந்தது. உண்மையிலே மற்ற ஊரெல்லாம் பயப்படுவாங்க, எப்படின்னா டியூப் லைட்டில் அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு டியூப்பே இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி நிறைய பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை பாம்புகள் வந்து காலை சுற்றிடும். அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனான ஒரு லொக்கேஷனு. அதில் இந்த சாங் எடுத்தோம். தைரியமாக பண்ணாங்க. சில நேரத்துல எல்லாம் பாம்பெல்லாம் சுற்றி எல்லாம் எடுத்து விட்டதெல்லாம் உண்டு. 1992 விஜய் 2 தளபதி ஒரு வரலாற்றின் தொடக்கம் நிகழ்ச்சி மூலம் தளபதியின் பல அறியாத உன்னதமான மெய்சிலிர்க்கும் நிகழ்வுகளை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வது பெருமையும் பெருமிதமும் கொள்கிறது. மெட்ராஸ் மார்க். And welcome to Madras Man YouTube channel. 1992 ஒரு வரலாற்றின் தொடக்கம் விஜய் 2 தளபதி. நம்ம தளபதிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டைரக்டர் மிஸ்டர் ரங்கநாதன் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். வாங்க அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் விஜய் சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அதை பற்றின சில மெமரிஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதை பார்க்குறப்ப இந்த படம் வந்து இந்த டைட்டில் நான் வந்து 2 டைட்டில் சொன்னேன். அதில் விஜய்க்கு பிடிச்ச டைட்டில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அந்த முதல்ல இந்த ஸ்டில்ஸை பார்க்குறப்ப எனக்கு அந்த டைட்டில் தான் ஞாபகம் வருது. அந்த டைட்டில் அவருக்கு பிடிச்ச டைட்டில், அதனால் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. அந்த டைட்டில் அவருக்கு பிடிச்சது. ஃபைனலி அவர் சூஸ் பண்ண டைட்டில் தான் அந்த ஆமாம் கோயம்புத்தூர். இது மட்டும் இல்லை, நான் வைக்கிற படங்கள் டைட்டில் எல்லாமே அவருக்கு பிடிக்கும். காட்டா பில்லா அது நல்லா இருக்கணும்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார். பட் இது ஒரு காமெடி சீன். இந்த படம் ஃபுல்லாவே டிராவலான ஒரு விஷயம் வந்து இந்த வேலை இல்லாதவங்க பண்ற சில காமெடி லூட்டி தான். ஆமாம், அதான் என்னன்னா 2 பேருக்குமே வேலை இல்லை. ஆனால் வேலைக்கு போகிற மாதிரி இவர் போய் வலையூர் கூட்டத்தில் படுப்பார், அவர் போய் பணங்கள் பார்க்கல படுப்பார். ஆனால் 2 பேருமே பில்டப் பண்ணிக்குவாங்க. ஆனால் வந்து எல்லாம் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஒருத்தர் ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் இன்டர்வியூ பிளேஸில் தெரியும் உனக்கு வேலையில்லையா எனக்கு வேலையில்லை, 2 பேரும் பில்டப் போய் மாட்டிக்குவாங்க. அது மாதிரி ஃபுல் காமெடியாக. இப்போ கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் காமெடியில் கிங்கு. அவருடைய டைமிங் சென்ஸு, அவர் அடிக்கிற கவுண்ட்ரு, அது அவர் மணி தான் அவர் பேர், சுப்பிரமணி தான் ஆக்சுவலாக. கவுண்டர் அடிக்கிறதுனால தான் கவுண்டர் மணி தான் அப்படி மாறிச்சு. கவுண்டர் மணி தான் அவர், கவுண்டர் மணி. அப்புறம் தான் கவுண்டர் மணி ஆச்சு மாதிரி. அது மாதிரி அப்புறம் இப்போ செந்தில் சார், அவரு எக்கச்சக்க காம்பினேஷன் மிகப்பெரிய ஹிட்டான ஒன்று. இவங்க 2 பேருக்கும் விஜய் ஈக்குவலாக இவங்க காமெடி பண்ணியிருப்பார். இந்த ஸ்டில் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஞாபகம் இருக்கும். செட்டில் வந்து டேரக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜென்ரலாக இவங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இவங்க பேசலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பார்த்தோன்னே எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஏதாவது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம்? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சீனே வந்து இந்த ஸ்டில்ல பார்க்குறப்ப இந்த சீன் கிட்டத்தட்ட ஒரு எப்போயோ ஒரு 2 டேக் 3 டேக் மேலே போகாது, ஒரு 6-7 டேக் போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் சிரிச்சிருவாங்க. ஆமாம், அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்போ அதான் இப்போ கவுண்டமணி சொல்லுவார். என்னன்னா ரொம்ப அந்த சீனில் வந்து சிரிப்பு வந்ததுன்னா பெரியவர்களை வந்து கீழே ஊழிக்கணும், அந்த பெயின் தெரியும், அப்போ தான் சிரிப்பு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவர் ஊழல் இருக்கிற எல்லாருமே சத்யராஜ் சார் ஆகட்டும் எல்லாருமே சிரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு காமெடி அதிர்பூரியாக இருக்கும். அந்த இந்த ஸ்டில்ஸ் பார்க்குறப்ப எனக்கு அதான் ஞாபகம் வருது. இது வந்து ஒரு மிக ஒரு ஹிட்டான ஒரு பாடல், கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சான்னு சொல்லி. அதாவது மணிரத்னம் சார் படத்துக்கு அப்புறம் 2வது படத்தில் எனக்கு உதித் நாராயணும் சாதனா சங்கமும் பாடினார் வித்யாசாகர் மியூசிக்கில். விஜய்க்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சாங் ரெக்கார்டில் கேட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொன்னது. இந்த சாங் காஸ்டியூம்ஸு எல்லாமே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கும் பிடிச்சது. இந்த ஸ்டில்ஸை பார்க்குறப்ப அதுதான் எனக்கு ஞாபகம். இது வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டில்லு.
கிட்டத்தட்ட 7 செட்டு போட்டு எடுத்தோம். அதாவது தீபாவளி இன்னைக்கு நாளைக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 3 நாள் நடந்தது. உண்மையிலே மற்ற ஊரெல்லாம் பயப்படுவாங்க, எப்படின்னா டியூப் லைட்டில் அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு டியூப்பே இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணுறேன்னு அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட 6 மணிக்கு முடிகிற ஷூட்டிங்கெல்லாம் 9 மணி வரைக்கும்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி விஜய் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஸ்டில்ஸ் பார்க்குறப்ப அவருடைய அந்த அவர் வந்து ஒர்க் பண்ணது, ஸ்ட்ரெயின் பண்ணது, தைரியமாக பண்ணது, டீப் இல்லாமல் பண்ணது, இதெல்லாம் தான் ஞாபகம். ஜென்ரலாவே வந்து விஜய் சாருக்கு வந்துட்டு எந்த மாதிரியான சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஃபைட் சீன்ஸா இல்ல வந்து டான்ஸா? இது நாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கிறோம். இல்லை அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு சாங்குனா அந்த மூணுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுவார். சாங்கு என்னென்ன ஏன்னா அந்த சீன் தான் ஆர்டிஸ்ட்னே வந்து இப்போ நீங்கள் ஃபைட்னா அந்த அதுக்கு உண்டான இது, சாங்குனா அந்த வீடுக்கு அப்படி மாதிரி தான் பண்ணுவாங்க. இவர் எல்லாமே ஃபைட்டில் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் கூட இது வேண்டாம் விஜய் இதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்பா வெளியே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவார். தைரியமாக அங்கிருந்து குதிப்பாரு. அந்த மாதிரி ஃபைட் ஆகிருக்கும். சாங் நாங்கள் வீட்டை சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் பிஜிஎம் ஆடுறது. அப்புறம் காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய்க்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் ரொம்ப இதாக சொல்கிறேன். காமெடினா ரொம்ப ரசித்து கேட்பார், சிரிச்சுவார். அது மாதிரி இப்போ பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் பல படங்கள் பண்ணாலும் காமெடி பண்ணுறதுல அவர் எப்படி இன்ட்ரெஸ்டாக அவருக்கு பெரிய இதான அது மாதிரி தான் விஜய் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு தேதி பார்த்த அந்த ஒரு சாங் இது ஊட்டியிலிருந்து இந்த சாங் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு 2-2:30 மணிக்கே கிளம்புவோம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ட்ராவல். அந்த மாதிரி ஒரு இதுவும் அதே மாதிரி தான். மணி சார் மட்டும்தான் இப்போ எடுத்தார். நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்தது நாங்கள் தான் எடுத்தோம். இது கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி நிறைய பார்த்தீங்கன்னா பச்சை பாம்புகள் வந்து காலை சுற்றிடும். அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனான ஒரு லொக்கேஷனு. அதில் இந்த சாங் எடுத்தோம். தைரியமாக பண்ணாங்க. சில நேரத்துல எல்லாம் பாம்பெல்லாம் சுற்றி எல்லாம் எடுத்து விட்டதெல்லாம் உண்டு. 2 பேருக்குமே நல்லா பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாரும் எதுவுமே மோட்டத்தில் அந்த அளவுக்கு பண்ணி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அங்கிருந்து பேக்கப் பண்ணி வர்றப்போ நைட்டு 10 மணி ஆகும். அந்த மாதிரி பண்ண ஒரு சாங். தளபதியோட ஃபேன்ஸா நீங்க? ஸோ தளபதி பற்றின தெரியாத விஷயங்கள் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். மெட்ராஸ் மைண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.